ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பற்றி கிளியராக ஒரு ரோட் மேப் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் என்னோட 8 months ஆஃப் டைம் பீரியடில் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை கிளியராக கற்றுட்டு ஒரு 8 to 24 LPAக்குள்ளே இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் பிளேஸ் ஆனேன். அது எப்படி பண்ணினேன், 8 monthsல என்னால் எப்படி லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 4 months ஆஃப் டைமில் ஸ்டார்டிங்கில் நான் கற்றுட்டு இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த கம்பெனி ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது, நம்மளுக்கு ஒரு லாஜிக் பில்டிங்கு கிளியராக வராது. இந்த மாதிரி நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு போகுது. அது எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 7 to 8 monthsல நாம் ஒரு 8 to 24 LPA பேக்கேஜ் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு கோடிங் ரவுண்ட்வே சால்வ் பண்ணுற மாதிரி, இன்டர்வியூ கொஷின்ஸ்வே சால்வ் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டு போகிறேன். அதிலும் நீங்கள் ஒரு 8 lakh பேக்கேஜ்க்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸில் என்னென்னலாம் கோடிங் கொஷின்ஸும் கேட்பாங்க, ஒரு கோடிங் ரவுண்டில் என்னென்னு கேட்பாங்க, இன்டர்வியூஸில் என்னென்னு கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுதான் கற்றுக்கணும், இப்படி தான் கற்றுக்கணும், உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. லிங்க் லிஸ்ட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், லிங்க் லிஸ்ட்டுக்கு இந்த கொஷின்ஸுக்கு சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஓவர் வியூவாக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவேன். அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் கற்றுக்கணுனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு டெக்னாலஜி நீங்கள் கற்றுக்கணுனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு அப்ரோச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு டீச் பண்ணலாம், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி அதோட ப்ராப்ளம்ஸுங்களும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டலாம். ஆனால் லைஃப்பில் நீங்கள் என்னமே புது டெக்னாலஜி ஃப்யூச்சரில் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனப்போ கூட ஏதாச்சும் ஒன்று கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது எல்லா டைமில் நான் உங்களுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டு முடியாது இல்லையா. அதனால எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நீங்களாவே எப்படி கற்றுக்க முடியும், எந்த மாதிரி எஃபெக்டிவாக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப குழப்பிக்காமல் எந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிட்டு போவேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ, இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கற்றுக்கணும் இல்லையா. அதையும் நான் ChatGPT கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறேன். ChatGPT கிட்ட எந்தக்கு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ChatGPT நம்மக்கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது, ரொம்ப குழப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ChatGPT ஹெல்ப் பண்ணு. அது சொல்யூஷன் ஓரியன்டாக ஒர்க் பண்ணு. இப்போ அது உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அவசியம் இருக்குது. இந்த மாதிரி தான் ChatGPT ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ChatGPT கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப்ஸுங்க இருக்குது, இது எல்லாம் ட்ரை பண்ணால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ChatGPT. அதனால நான் இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணி அந்த ஒரு கேள்வியும் கேட்டுக்கிற பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ நோ ஜாவா பேசிக் கான்செப்ட்ஸ், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் லேர்னிங் DSA, வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வே டு எண்ட் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன மீனிங்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜாவா எனக்கு தெரியும், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நான் முழுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே இது என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஸ்ட்ரென்த் அந்த கோர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஃபண்டமெண்டல்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கேன். ஜாவாவோட கொஞ்சம் பேசிக்ஸாக இருக்குது இல்லையா, ஊப்ஸ் இருக்கட்டு, ரிகர்ஷன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸுங்களையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் கொஞ்சம் படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. LCM, ப்ரைம் நம்பர்ஸ், மாடுலர் அர்த்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி இதுங்களையும் கொஞ்சம் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் சில தடவை உங்களுக்கு கேட்டுட்டு போவாங்க. அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டிவ் பாஸ் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தடவை யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அதனால தான் ரிவிஷன் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸுங்க கொஞ்சம் 1 week ஆஃப் டைம் கொடுத்து ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். ஊப்ஸ் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ரிகர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் LCM, ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், LCM எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. செகண்ட் வீக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிக் ஆஃப் n, பிக் ஆஃப் பை, இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்டுங்க வரும். இது நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கு பில்ட் பண்ணணும், எந்த மாதிரி லாஜிக் பில்ட் பண்ணால் ரொம்ப கம்மி டைம் எடுத்துகிட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சில கான்செப்ட்டுங்க வரும். அதனால இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு 1 week ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்சுவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்வை ப்ராப்ளம் சால்விங் கூட நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, அதுக்கு முன்னே இதுங்களையும் கற்றுக்குங்க. ஓகேவா, நான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இதையே எனக்கு முன்னே காலேஜ் டேஸ்லலாம் எனக்கு ஒரு தியரட்டிக்கலாக தெரியும். அதெல்லாம் டைரெக்டாக நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போனேன். 1 week ஆஃப் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் இதை கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட எக்ஸாம்பிள். அதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி கற்றுட்டு போகலாம் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஓவர்வியூ சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்கெல்லாம் எந்தக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி 8 lakh பேக்கேஜ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மேலே தான் ஆல்மோஸ்ட் ஆல் கொஷின்ஸு கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போது நீங்கள் கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டென்ஷனும் புரிஞ்சுக்கோங்க,
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமோட ப்ராப்ளம்ஸுங்களே கம்பெனிக்கார எந்தக்கு கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்பெனிஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்டாக இருக்குது. எந்தக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு சிச்சுவேஷன் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு பக் வரும், அது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷன் ஒரு எண்ட் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸுங்கிறதுங்க. அதையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் மேண்டேட்டரி ஃபார் பிகமிங் டெவலப்பர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்களையும் சால்வ் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படியுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அவங்க உங்களையவே ஒரு டெவலப்பராக ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அவங்க ஆக்கிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் மைண்ட் செட் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்குது. உங்களுக்கு எந்த ரோலுக்கு வேணாலும் அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ப்ராப்ளம்ஸுங்களே கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 8 லேக்குள்ளே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. நானே அவங்களுக்கு ஒரு அளவுக்கான பேக்கேஜ் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் அவங்க ஓரளவுக்கு இருந்தாலே போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணி இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கூட தான் அவங்க கேள்வியும் கேட்பாங்க. அரேஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், லிங்க் லிஸ்ட், ரிவர்ஸிங்க லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜாயினிங்கை ஒரு நோடு ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஷன்ஸும் கேட்பாங்க. ஸ்டாக்ஸு, கியூஸ், இது ரிலேட்டட் கொஷன்ஸும் கேட்பாங்க. பேலன்ஸிங்க, பேரன்சிஸ், இந்த மாதிரி கொஷன்ஸும் கேட்பாங்க. ஹேஷ் மேப்ஸ் பற்றி சத்தியமாக இது ரொம்பவே கேட்பாங்க. நானே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 இன்டர்வியூஸில், அப்புறம் ஒரு 10 கோடிங் ரவுண்டில் நான் ஹேஷ் மேப் பற்றி ரொம்ப கொஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுங்கெல்லாம் வந்து ஒரு 8 லேக் பேக்கேஜ்குள்ளே இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுட்டிங்கனாலே போது நீங்கள் மோர் தேன் எனஃப்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் 8 to 24 LPAக்குள்ளே ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அதாவது என்ற மாதிரி நான் காலேஜ் டேஸில் இருக்கும்போது இந்த பேக்கேஜ்குள்ளே தான் போகணும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. நானும் அதே அச்சீவ் கூட பண்ணினேன். ஓகேவா? அதனால் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் வந்து அவங்க இப்போது ரிகர்ஷனாக இருக்கட்டும், பேக் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், ட்ரீஸ் ரிலேட்டட் கொஷின்ஸுங்க, ஹீப்ஸ், கிராஃப்ஸ் பற்றி ரொம்பவே கேட்பாங்க. BFS, DFSன்ட்டுலாம் வரும். இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 6 to 8 months ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். நான் ஷோராக சொல்கிறேன். நான் கூட அவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நான் கற்றுட்டேன். ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு ரிசோர்ஸஸாக இருக்கட்டு, எப்படி கற்றுக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது கிளியராக கேட்டுக்குங்க. ஓகேவா? இப்போது இதெல்லாம் நான் கற்றுட்டேன். ஒரு 8 monthsக்குள்ளே கற்றுட்டேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு நீங்கள் அந்த பேக்கேஜ்குள்ளே நான் சொன்ன மாதிரி 8 to 24 LPAக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஆல்காரிதம்ஸ் ப்ரீவியஸாக இங்கே சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஆல்காரிதம் சொல்லிடுறாங்க பாருங்கள். சர்ச்சிங், சார்ட்டிங், 2 pointer இதுங்க தான் இங்கேயும் கொடுத்துருக்குது இது ChatGPT. ஸோ ஒன்று தலைக்கு எடுத்துக்காது. சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் இது ரெண்டு பேசிக் லெவல், ஈஸி லெவல். நீங்கள் 8 லேக்குள்ளே ட்ரை பண்ணும்போது DP, கிரீடி, டிவைட் அண்ட் கான்கர் கூட ஆல்மோஸ்ட் நீங்கள் ஈஸி லெவல்குள்ளே வந்துரு. இது ரெண்டு வந்து நீங்கள் ஒரு 8 to 24 LPAக்குள்ளே ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு ஆல்காரிதம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரிகர்ஷன், DP ப்ராப்ளம்ஸுங்கெல்லாம் பக்காவாக இருந்தீங்க அப்படின்னா 24க்கு மேலே நீங்கள் ஒரு 40 lakhs இருக்கட்டும், 50 lakhs இருக்கட்டும், 34 lakhs இருக்கட்டும், இதுங்கெல்லாம் கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிபியில் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் ரிகர்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, BIT, DSU, டிஸ்ஜாயிண்ட் செட், யூனியன் நீங்கள் செட்ஸ், இதுங்கெல்லாம் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸுங்க. இதுங்களெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த லெவலில் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இதுங்களெல்லாம் நீங்கள் தியரட்டிக்கலாக படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் லீட் கோட்குள்ளேயோ இல்லை கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்குள்ளேயோ போய் நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு ChatGPT. இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே போது, நீங்கள் எந்த ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணாலுமே ChatGPT கேளுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாம் நான் எந்த மாதிரி கற்றுட்டேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங்கு, எனக்கு ஒரு 4 monthsக்கு நான் கற்றுட்டுக்கிறதே என்ன கற்றுட்டுக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ரியலாகவே நான் கற்றுட்டுக்கிறேனா இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறனா, என்னால் முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு. 5th monthக்கு நான் என்ட்ரி ஆகும்போது எனக்கே ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் பார்த்தோன்னா, இது இவ்வளோ தாடா, இப்படி தாடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் சொல்கிற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த லெவலில் ஈஸி லெவல் ப்ராப்ளம் நான் பக்காவாக பண்ணுவேன். அந்த லெவல் ஆகிட்டேன். 5th to 6 months இருக்குது இல்லையா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பீரியடு. உங்களுக்கு மைண்ட் மேப்பிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த டைமில் ஒரு மீடியம் லெவல் கொஷின்ஸுங்களையும் கூட நீங்கள் சால்வ் பண்ணுற அவ்வளோ கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட பில்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அந்த 2 monthsல ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டரில் நீங்கள் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் கூட டச் பண்ணி வாங்க. ஓகேவா? இது இப்படியெல்லாம் ஃபீல் ஆகும். ஓகேவா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இப்படி தோணும், ஆனால் கிவ் அப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இவ்வளோ மைண்டில் வச்சுக்கோங்க.
இப்போ செகண்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் இதையே எந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஆவேன் அப்படிங்கிறதும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இப்போ இதுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப் கொடுக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணி இன் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன் நான் ஜாவாவில். ஓகேவா? கொடுத்தேன் அப்படின்னா W3 ஸ்கூல் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் சூப்பர் வெப்சைட்டுங்க இது ரெண்டுமே. ஓகேவா? நான் நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. எப்போயுமே படிக்கிறதும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஆல்மோஸ்ட் ஆல் ஷேர் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ஒரு கான்செப்டை நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா டியூட்டோரியல்லாம் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அது நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டியே சொல்லியிருப்பேன். என்னோட இன்டென்ஷன் எவ்வளோ தான். இப்போது நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்களே ரிசர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் W3 ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரேவை எந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரேவை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நம்பர்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்ஸுங்களும் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் அது அந்த எலிமெண்ட்ஸுங்களும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நீங்கள், அப்புறம் இது எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி நான் ஓவர் ரைட் பண்ணணும் மெமரிக்குள்ளே, இது எல்லாம் அவங்க கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. படித்து போட்டு ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கேன்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி போய் படிக்கணும் வெப்சைட்டில். அதுக்கப்புறம் உங்களோட ஐடியை கொள்வாங்க. ஐடி அப்படின்னா ஒரு உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. நான் இந்த ஒரு கிளாஸும் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கு நம்மளுக்கு தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். பாருங்கள், ஓபில் அப்படின்னு நம்ம பிரிண்ட் ஆகுதுங்க. ஓபில் அப்படின்னு எந்த பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்கே அரேவை ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே சில எலிமெண்ட்ஸுங்களும் டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 0th இண்டெக்ஸில் வந்து ஓல்வோக்கு பதிலாக ஓபில் அப்படின்னு ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையே பிரிண்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது ஓகே. இப்போ நான் ஓபில் அப்படிங்கிறது வெறும் ஓப் அப்படின்னு பண்ணி நான் இது பண்ணேன் அப்படின்னு ரன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஓப் அப்படின்னு வருது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை இங்கே போட்டு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும். இங்கே நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இது வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இங்கே கூட ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம். ஆனால் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரிப் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜாவா அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா நான் ஜாவா டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், அது பார்த்து கற்றுக்குங்க. ஒரு ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஐடிவி இன்ஸ்டால் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி நீங்கள் கற்றுட்டு போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி கற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு டாபிக் மேலே உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும். எந்த மாதிரி நான் ஓவர் ரைட் பண்ணணும், எந்த மாதிரி நான் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு லென்த்து நான் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் லென்த் இந்த ஒரு அரேவோட லென்த் எடுக்கணும் அப்படின்னா டாட் லென்த் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எல் அப்படின்னு கொடுத்தா டாட் லென்த் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை கொடுத்து நான் ரன் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு எத்தனை 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, பாருங்கள் 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு டாப்பிக்கோட ஹோல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ள வாங்க. இப்போ டிஎஸ்ஏக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு ChatGPT கொடுத்துருக்குது. சர்ச்சிங் ப்ராப்ளம் நீங்கள் கற்றுக்கணுமாமா, சார்ட்டிங் ப்ராப்ளம் நீங்கள் கற்றுக்கணுமாமா, 2 பாயிண்டர்ஸ் பற்றி கற்றுக்கணுமாமா, ஸ்லைடிங் விண்டோ பற்றி கற்றுக்கணுமாமா. ஓகே, புரிஞ்சு இல்லையா? இப்போ நான் சர்ச்சிங் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் GFG ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன நமக்கு ப்ராப்ளம் ஆஃப் த டே அப்படின்னு நம்ம ஒரு லிங்க் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணுறேன். இங்கே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே சர்ச் அப்படின்னு இருக்குது இல்லையா, சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்து இதே சர்ச்சிங் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டாபிக்ஸ் அண்ட் கீழே சர்ச்சிங், சார்ட்டிங், சீரிஸ் அப்படின்னு நம்ம இருக்குது. சர்ச்சிங் மேலே நான் கிளிக் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சர்ச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சால்வ்டு எல்லாமே ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? எந்த அப்படின்னா நான் முன்ன எப்போ சால்வ் பண்ணி வச்சிருக்கிறது, இதுங்களாம் என்னோட பிளேஸ்மெண்ட் டைமில் சால்வ் பண்ணியிருக்கிறது. என்னோட அக்கௌண்ட் இது, அக்கௌண்ட்டுக்குள் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சது நான் எத்தனையோ ப்ராப்ளம் 222 ப்ராப்ளம் என்னமோ சால்வ் பண்ணியிருக்கிறேன். 222 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பேக் வரேன். இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்ஸிங் அரே அப்படின்னு இருக்குது இல்லையா, இதில் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இது படிக்கணும். க்ளீனாக படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லு ஸ்டார்டிங் டு எண்டிங் படிக்கணும். இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். இந்த கன்ஸ்டன்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. படிங்கன்னு சொன்னேன் இல்லை ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்கணும், என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகும். இது ஒன்றும் மிஸ்ஸிங் என்ன அரே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரேயில் வந்து 1 2 3 4 மிஸ் ஆகிருக்குது. இங்கே
கண்டினியூஸ் நம்பர்ஸ்க்கு அது 5 தினி ஆனால் 4 மிஸ் இருக்குது. ஸோ அதே தான் இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க மிஸ்ஸிங் அரே அப்படிங்கிற மாதிரி? இங்கே 1 2 3 4 5 6 இல்லையா? ஸோ பாருங்கள் 6ன்னு பிரிண்ட் பண்ணணும். இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. இப்போது இந்த அரேவோட சைஸு 4 இருக்குது இல்லையா? 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 தினி இருக்குமாமா. அதில் எது மிஸ் ஆகுதோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அது எப்படி மிஸ் ஆகிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். இதில் ட்ரிக்ஸுங்க இருக்குது. நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. 10 மினிட்ஸ் அதுக்கான அப்ரோச்சும் நீங்கள் எழுதுங்க. கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ரோச்சும் க்ளீனாக எழுதுங்க. உங்களுக்கு அது சால்வ் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு போங்க. இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எவன் காப்பி பண்ணுறோன்னா அவன் தான் ப்ராப்ளம் சால்விங்கில் படிச்சுக்குவான். இதே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியல அப்படிங்கும்போது பட்டுன்னு போய் நீங்கள் யாரோ ஒருத்தர் சால்வ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சொல்யூஷனும் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அவனோட மைண்ட் செட் உங்களுக்கு புரியும். அவன் எந்த மாதிரி திங்க் பண்ணுறான், எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ நல்ல அப்ரோச்சும் எப்படி இவன் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திங்க் ஆகும். அவன் மாதிரியே காப்பி பண்ணி அவனையோட நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. இதுதான் ப்ராப்ளம் சால்விங்கோட ட்ரிக்ஸு. நீங்கள் உங்களுக்கு தெரியலையா, பட்டுன்னு போய் கற்றுட்டு சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இங்கே மேட்ரு. உங்களோட இன்டென்ஷன் என்ன, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அப்ரோச் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, கமெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸும் போட்டிருப்பாங்க. எல்லாரோட சொல்யூஷனுமே இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேவா? எல்லாரோட சொல்யூஷனும் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே போது C more இருக்குது இல்லையா, இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பாங்க. வேணா இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். எதுக்கு அப்படின்னா அவங்களோட அப்ரோச்சுங்களுக்கு வேலை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஓகே இந்த ப்ராப்ளமே இப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பான் கமெண்ட்ஸுங்க. நம்ம யூடியூப் கமெண்ட்ஸுங்க, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸுங்க படிக்கிறீங்க இல்லையா, இது படிச்சு பாருங்க என்ன சைக் ஆவீங்க நீங்கள். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு லாஜிக் பில்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். நீங்கள் தனியாக எழுதணும். ஓனாக எழுதி நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டீங்களா, யூ ஆர் ஃபினிஷ். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கற்றுட்டீங்க, அப்ரோச்சும் கற்றுட்டீங்க. உங்களோட ஐடியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதில்ல, அப்ரோச்சும் கற்றுக்கிறது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வந்தால் கூட இந்த மாதிரி அப்ரோச்சும் சால்வ் பண்ண முடியும். இப்படி தான் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுவேன், இப்படி தான் நான் எடுக்குவேன், இப்படி தான் சார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கணும். அதையே கற்றுக்குங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸுங்கள் பார்த்து கற்றுட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ண பின்னாடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் கூட சொல்லிடுறேன். என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறது 2 நாளுக்கு அப்புறம் மறந்து போயிரு, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறந்து போயிரு, இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறந்து போயிரு. நான் சால்வ் பண்ணியிருந்தால் நான் மறந்துட்டேன். இதுதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை. நானும் கூட ரொம்ப தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பக்கா ஒர்க்கிங் சொல்யூஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண பின்னாடியுமே அந்த ப்ராப்ளமோட ஹெட்லைன் எழுதுங்க. இன்புட் என்ன, அவுட்புட் என்ன அப்படின்னு எழுதி போட்டு 3 to 4 லைன்ஸில் நீங்கள் அப்ரோச்சும் மட்டும் எழுதுங்க. நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரோச் புரிஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு 4 லைன்ஸில் எழுதிக்கிங்க. பிரதி ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் அப்படி எழுதி வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ணும்போது 2 ப்ராப்ளம் தான் உங்களோட நோட் புக்கில் இருக்குது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் 50 ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் 100 ப்ராப்ளம் இருக்குது. அதே நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 500 ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நாளும் நீங்கள் 500 ப்ராப்ளமும் ரிவிஷன் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஜர்னியே ஒரு 6 to 8 months இல்லை 1 year நடக்குது, அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கம்பெனியில் 100% செலக்ட் ஆகுவீங்க. அந்த ஒரு 8 to 10 months நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பீரியடில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிறீங்களோ அதெல்லாம் நோட்ஸ் பண்ணி எழுதுங்க. அதெல்லாம் எழுதி போட்டு எவ்ரிடே ரிவிஷன் பண்ணுங்கள். அதனால தான் எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்னா, நாளைக்கே எனக்கு கோடிங் ரவுண்ட் கொடுத்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன், நாளைக்கே எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. எவ்ரிடே ரிவிஷன் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 hour க்ளீனாக டைம் எடுத்து எல்லாமே ரிவிஷன் பண்ணணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங். இதில் கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணிடுவீங்க ஒரு சொல்யூஷன். இவ்வளோ ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொள்ளுவாங்க. சர்ச்சிங் ப்ராப்ளம்ஸுங்க ஒரு 5 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சார்ட்டிங் ப்ராப்ளம்ஸுங்க ஒரு 10 ப்ராப்ளம். பாயிண்டர்ஸ் பற்றி 2 பாயிண்டர்ஸ் பற்றி ஒரு 5 ப்ராப்ளம். ஸ்லைடிங் விண்டோ பற்றி ஒரு 5 ப்ராப்ளம். இதையே நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஆர் லர்னிங் அப்படிங்கிற பேசிஸ் மேலே இது டிபெண்ட் ஆகிட்டு போகும். நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படிங்கிற பேசிஸ் மேலே இது டிபெண்ட் ஆகிட்டு போகும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, இப்போது உங்களால் ஒரு ப்ராப்ளம் 100% சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட மைண்டில் இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே 100% நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அதையும் நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க.
சால்வ் பண்ணுறதுல எந்த ஒரு மீனிங்குமே இல்லை இல்லையா? அதனால் நம்மளுக்கு அப்படி தான் தோணும். நிறைய ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகணும். நான் 500 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஸ்டேக்கு, தெரிஞ்ச ப்ராப்ளங்களே சால்வ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தெரியாதோ அது பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கற்றுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சது நம்மளுக்கு பண்ணால் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். விட்டா நீங்கள் புது விஷயத்தையும் லேர்னே பண்ண மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதுவே சால்வ் பண்ணாமல் தெரியாத விஷயத்தையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் திஸ் க்ரூஷியல் பீரியட் அப்படிங்கிற சொல்கிறேன். இதுக்கப்புறம் மல்டிபிள் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுங்க. இதெல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட்டு, அந்த கான்செப்ட் அண்டரில் எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆயிடலாம். ஈஸி லெவல் ப்ராப்ளம்களை நீங்கள் ஆராமல் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 to 3-4 months இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு 8 lakh பேக்கேஜ் கூட கண்டிப்பாக கிராக் பண்ணுவீங்க. அந்த லெவலில் நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வரவேற்பு தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டு போகும். இது ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுங்கன்ட்டு வரும் இதுங்களில், அதுங்களும் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது நீங்கள் எங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரைவர் டேக் யூ ஃபார்வர்ட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? டேக் யூ ஃபார்வர்ட். ஓகே, அது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரைவர் அப்படின்ட்டு, அவங்க ரொம்ப நல்லா இருக்குது. அது ஸ்ட்ரைவர்ஸ் எஸ்டி ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டாபிக் ஓரியன்டில் எத்தனை கொஷின் சால்வ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க அரேஸ் மேலே. அதே அரேஸ்லேயே 4 பார்ட் இருக்குது பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டிஸ். இதில் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போங்க. லிங்க்டு லிஸ்ட் பற்றி, அப்புறம் கிரீடி அல்காரிதம்ஸ், ரிகர்ஷன்னு, பைனரி சர்ச்சு, ஹீப்பு. நான் சத்தியமாக சொல்கிறேன், இது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரைஸ் பண்ணிடலான்னு எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. கிராஃப்ஸ் டிபி கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டிபி அதனால தான் என்னால் ஒரு 8 to 24 LPA கூட கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் இந்த வீடியோவில். என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே இங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்க போது. இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கூட யூடியூப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு புரியலனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப் மேலே கிளிக் பண்ணி அவங்களோட வீடியோ பார்த்து கூட கற்றுட்டு போகலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரிசோர்ஸை பார்த்து இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு புரியல அப்படிங்கும் போது இது கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த நோட் பேட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கனாலே எப்படி சால்வ் பண்ணணும்னு தியரட்டிக்கலாக எழுதியிருப்பாங்க. அதே நீங்கள் யூடியூப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீடியோ கூட பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸில் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நோட்ஸ் பார்த்தே நீங்கள் கற்றுட்டு போகலாம். ஓகேவா? இது எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I will answer you for every questions. If I know, I will answer. Otherwise, I will learn and answer you. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ ஆச்சரியா, இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. அதே போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலாக படிங்க. உங்களால் முடிஞ்ச அளவு கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் முடியல அப்படிங்கும்போது நீங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்து அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம், எப்படி எடிட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. அதே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, உங்களோட லோக்கல் என்விரான்மெண்ட்டில் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கற்றுக்குங்க. அப்புறம் அதுக்கான சில மெத்தட்ஸுங்க இருக்கும் இல்லையா, டாட் லென்த் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு காட்டினேன் இல்லையா, அது மாதிரி டாட் சைஸாக இருக்கட்டும், டாட் ஷார்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸுங்க இப்போ யூஸ்ஃபுல் மெத்தட்ஸுங்க. அதையும் யூஸ் பண்ணுறதால எப்படி அப்படின்னு கொஞ்சம் ஐடியா வர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுங்க இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்களை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸி லெவல் சால்வ் பண்ணுங்கள், அப்புறம் மீடியம் லெவல் போங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் போங்க. அப்புறம் ஸ்ட்ரைவர் உங்களுக்கு ஒரு வெப்சைட் காட்டினேன் இல்லையா, அந்த வெப்சைட்டில் போய் ப்ராப்ளம்ஸுங்களை சால்வ் பண்ணுங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதிலும் நீங்கள் ஒரு 8 to 24 LPA அந்த லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு ஷீட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாம் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு 3 months ஒரு ஐடியா கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6 months நீங்கள் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கிரிப்பு வந்துடுவீங்க. ஒரு 7 to 8 months போது உங்களுக்கு ஒரு கிளாஸில் நீங்கள் ஆன் கேம்பஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸில் நீங்கள் ஒரு டாப் லெவலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஆயிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேல்யூ ஆட் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் கூட சொல்லலாம், நான் இத்தனை ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு ரொம்பவே வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எந்த ஸ்டேஜில் டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.